சிங்கமும் எலியும். மதிய உணவு முடிந்த பிறகு சிங்கராஜா உறங்கிக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு சிறிய பொந்தில் ஒரு எலி வசித்து வந்தது. அந்த எலி மிகவும் குறும்புத்தனம் செய்யும். அது வலையிலிருந்து வெளியே வந்து உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்தது. சிங்கம் தூக்கம் கலைந்து எலி தன் மீது விளையாடிக் கொண்டிருந்ததை கவனித்தது. சிங்கம் எலியை பிடித்து கோபத்துடன் சொன்னது, "அட முட்டாளே, நீ விளையாடிக் கொண்டிருப்பது சிங்கத்தின் மீது. நான் உன்னை கொல்லப் போகிறேன்." எலி பயந்து, "மீண்டும் இது போல் தவறு செய்ய மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவனாக உதவுவேன். நீயோ மிகவும் சிறிய மிருகம், எனக்கு எவ்வாறு உதவ முடியும்?" என்றது. இருந்தபோதும் சிங்கம் எலியின் மீது இறக்கப்பட்டு விட்டுவிட்டது. சிறிது காலத்திற்கு பின் எலி தன் வலையில் இருந்தபோது சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டது. எலி வலையிலிருந்து வெளியே வந்து சிங்கம் வேடனின் வலையில் சிக்கிக் கொண்டதை பார்த்தது. சிங்கம் உதவியின்றி வலையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தது. சிறிய எலி சிங்கத்தின் கருணையை நினைவு கொண்டு சிங்கத்திற்கு உதவ சென்றது. எலி வலையை கடித்து சிங்கம் தப்பிக்க வழி செய்தது. நீதி: சிறு துரும்பும் பல் குத்த உதவும்.